ஹே காய்ஸ், இப்போ இந்த ட்ராமாவுடைய கண்டினியூஷன் பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம ஹீரோவுடைய ஃபேமிலி மேலே ரொம்பவே சந்தேகப்படக்கூடிய நியூவும் அவங்க எல்லாரும் எங்கேயோ கிளம்பி போகிறாங்களேன்னு சொல்லிட்டு அவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டே ஆஃபீஸ்லேருந்து ஒரு ஷோரூமுக்கு வந்து சேர்றான். இந்த ஷோரூமில் இவங்களுக்கு என்ன வேலை அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் நம்ம ஹீரோயின் ஷோரூம்குள்ளேருந்து வெளியில் வரா. அந்த நியூவை பார்க்குற மாதிரி நம்ம ஹீரோயினும் அப்படியே நடிச்சுக்கிட்டே, நீங்கள் என்ன பண்ணுற, ஓ காசுலாம் அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொன்னியா, அதனால் இங்கே வந்திருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட பேச்சு கொடுத்துட்ருக்க. ஆமாம், அவனும் வந்துட்டு இந்த ஷோரூமில் ஒரு கார் வந்து வெளியிலேருந்து நோட் பண்ணேன், எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால தான் உள்ளே வந்தேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோயினும், இது என்னோட ஷோரூம் தான், நீ தாராளமாக உள்ளே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறா. அங்கே பார்த்தோன்னா எல்லா எம்ப்ளாயீஸும் வந்து நம்ம ஹீரோயினை க்ரீட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு நீயும் வந்துட்டு நம்புற மாதிரி இருக்கே அப்படி சொல்லி யோசிச்சுட்டு இருக்கான். அந்த எம்ப்ளாயியும் உங்களோட ஃபியான்ஸையும் அவங்க ஃபேமிலியும் உங்களுக்காக மீட்டிங் ரூமில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னொடனே நம்ம ஹீரோயினும், அவங்க எப்படி இங்கே வந்தாங்க, என்கிட்ட எதுவுமே சொல்லி எப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்க. நீயும் ஆக்சுவலாக நானும் அவங்க வரதை பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அவள் மீட்டிங் ரூம்குள்ளே என்டர் ஆனால் எல்லாருமா சேர்ந்து அவளுக்கு சர்ப்ரைஸாக பர்த்டே பார்ட்டி ரெடி பண்ணுற மாதிரி வந்துட்டு பிளான் போட்டு இங்கே எல்லா செலிப்ரேஷனும் வந்து பண்ணுறதுக்காக ரெடியாக இருந்துகிட்ருக்காங்க. நம்ம ஹீரோயினும் உடனே வந்துட்டு இவ்வளோ பெரிய சர்ப்ரைஸ் நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படி சொல்லிட்டு ஹீரோவெல்லாம் போய் கொஞ்சிட்டு இருக்கா. நியூக்கும் வந்துட்டு ஐயா இவ்வளோ மொக்கையாக போச்சு அப்படிங்கிற மாதிரி, இதுக்காக இவங்களை ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆகிடுது. அப்போ தான் அங்கே நியூ கிட்ட நம்ம ஹீரோட அப்பாவும் வேற, இதை சாப்பிட்டுட்டு போ, இதை பண்ணிட்டு போன்னு சொல்லிட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க. நியூவும் எனக்கு ஆஃபீஸில் கொஞ்சம் பேப்பர்ஸ்லாம் சைன் பண்ண வேலை இருக்குது, நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். ஆக்சுவலாக என்ன நடந்திருக்குன்னா, ஹீரோட கம்பெனியில் எல்லாரும் சேர்ந்து நியூ வந்துட்டு சந்தேகப்படாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஹீரோயினுடைய பேக்ரவுண்டை வந்து இப்போ செட்டப் பண்ணி தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ஹீரோவும் வந்துட்டு இதெல்லாம் கண்டிப்பாக தேவையா, இவ்வளோ செட்டப்பும் பண்ணி ஒரு ஷோரூமு, அப்புறம் எம்ப்ளாயீஸ்னு எல்லாரும் சம்பளம் கொடுத்து வச்சுக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதெல்லாம் வெறும் ஆரம்பம் தான், நீ கூடிய சீக்கிரத்தில் ஹீரோயினை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு அவங்க அப்பா சொல்கிறாரு. ஹீரோவும் அவனோட அம்மாவும் சேர்ந்து தாம் தூம்னு குதிக்கிறாங்க. இப்படி ஒருத்தையை வந்துட்டு மருமகளாக வீட்டில் வச்சுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோயினும், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க ஆண்டி, எனக்கும் உங்கள் பையனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்குலாம் இஷ்டம் இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. அப்போ தான் ஹீரோடைய அப்பாவும் திட்டுறாரு, இந்த கல்யாணம் நடந்தே ஆகணும்னு சொல்லிட்டு. ஹீரோட அம்மாவும் ஹீரோவை கூப்பிட்டுக்கிட்டு அங்கேருந்து வேகமாக கிளம்புறாங்க. அப்போ பார்த்தோன்னா திடீர்னு ஹீரோடைய அப்பாவுக்கு திரும்ப செஸ்ட் பெயின் வர ஆரம்பிச்சிடுது. அவர் அப்படியே தள்ளாடிக்கிட்டே கீழே விழுந்துட நம்ம ஹீரோயினும் மற்றவங்களும் சேர்ந்து பதட்டப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயினும் உடனே வந்துட்டு அவரோட பாக்கெட்டில் இருந்து டேப்லெட் எடுத்து அவரை சாப்பிட வைக்கிறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கா. ஸோ நம்ம ஹீரோவும் ஒரு வழியாக அவளுக்கு ஹெல்ப் பண்ண அந்த டேப்லெட்டை அவரோட வாயில் எப்படியோ திணிச்சு விட்டுடுறாங்க. பிறகு ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணி அவரை கூட்டிகிட்டு வந்து ஹாஸ்பிட்டலே அட்மிட் பண்ணிடுறாங்க. ஹீரோவோட அம்மாவுக்கு பார்த்தோன்னா இந்த விஷயத்தினால ரொம்பவே கடுப்பேறுது. யாருன்னே தெரியாத ஒருத்திக்கு என் ஹஸ்பண்டை பற்றின விஷயம் தெரிஞ்சிருக்கு, அப்புறம் அந்த செக்ரட்டரிக்கு விஷயம் தெரிஞ்சிருக்கு, ஆனால் ஒய்ஃபாக இருந்திருக்கக்கூடிய எனக்கு எந்த உண்மையும் வந்துட்டு தெரியலை, நான் தான் எல்லாத்தையும் கடைசியாக தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது, எதுக்காக என்கிட்ட எல்லாரும் இப்படி மறைச்சிங்க, என்ன ஏமாற்ற பார்க்குறீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கத்திட்டு இருக்க. அப்போ தான் செக்ரட்டரியை விளக்கம் கொடுக்குறாங்க. பாஸ் தான் யார்கிட்டையும் சொல்ல வேணாம்னு சொன்னாங்க, அதனால் ஹீரோயினையும் என்னையும் நீங்கள் வந்துட்டு ப்ளேம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. டாக்டரும் செக் பண்ணிட்டு வந்து சொல்கிறாரு, ஆக்சுவலாக வந்துட்டு ரொம்ப கிரிட்டிக்கல் கண்டிஷன் தான், ஆனால் அவர் கரெக்டான சமயத்தில் யாரோ அவருக்கு மாத்திரை கொடுத்துருக்காங்க, அதனால தான் அவரால் வந்துட்டு இவ்வளோ தூரம் தாக்குப்பிடிச்சிக்கவே முடிஞ்சிருக்கு, அப்படி இல்லைனா நம்ம நினைக்காததெல்லாம் நடந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க. ஹீரோவும் ரொம்பவே தேங்க்ஃபுல்லாக நம்ம ஹீரோயினை பார்த்து அப்படியே அட்மையர் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கு பிறகு அவங்க அப்பாவை பார்க்கறதுக்காக எல்லாருமா போக ஹீரோவும் அவனோட அம்மாவும் அப்படியே வந்துட்டு அவங்க அப்பா கிட்ட ரொம்ப எமோஷனலாகி பேசிட்டு இருக்காங்க, இப்படி ஒரு விஷயத்த மறைச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் அவரும், சரி இதெல்லாம் விட்டுடு, நான் அவ்வளோ சீக்கிரத்துல எல்லாம் போக மாட்டேன் அப்படின்னு ஆறுதல் சொல்கிறவரும், நீ இப்போ வந்துட்டு ஹீரோயினை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒத்துப்ப தானே, எனக்கு இந்த ஒரு விஷயம் மட்டும் பண்ணி கொடு ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. ஹீரோ வந்துட்டு கல்யாணங்கிறது சும்மா விளையாட்டு வேலை கிடையாது, என்னால் இவ்வளோ பண்ணிக்க முடியாது அப்படி சொல்கிறான். ஹீரோவுடைய அம்மாவும் உடனே சேர்ந்து, உங்கள் அப்பாவோட நிலைமையை யோசிச்சு பார்த்தியா, அவர் எப்படி வந்துட்டு அன்ஹெல்த்தியாக இருக்காருன்னு சொல்லி அவரோட ஆசையை நிறைவேற்றி வைக்கணும்ப்பா, நானும் உங்ககிட்ட ரொம்ப கெஞ்சி கேட்குறேன், பேசாமல் அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ இதனால் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் அவங்க அப்பா முகத்தையும் பார்த்துட்டு நம்ம ஹீரோயினை தனியாக கூட்டிகிட்டு வந்து பேசிகிட்டு இருக்கான். நீ என்ன சொல்கிற, என்ன கல்யாணம் பண்ணிப்பியா மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நம்ம ஹீரோயினும் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறா. சடார்னு ஒத்துக்கிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு முழிக்க, நான் உனக்காக ஒன்றும் ஒத்துக்கலை, உங்கள் அப்பாக்காக தான் ஒத்துக்கிட்டேன், அந்த நல்ல மனுஷன் ஆசைக்காக தான், உன்னை வந்துட்டு யாருமே விரும்பில கல்யாணமே பண்ணிக்க முடியாது, நீ அப்பேற்பட்ட பிறவி அப்படிங்கிற மாதிரிலாம் ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி வந்துட்டு திரும்ப சண்டை போட்டுகிட்டே இருந்துட்டு ஹீரோடைய அப்பா கிட்ட வந்து இந்த விஷயத்த சொல்கிறாங்க. அதாவது ரெண்டு பேருமே கல்யாணத்துக்கு ஓகே சொல்கிறதா. அதை கேட்டுட்டு அவர் ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. நாள் கழிச்சு அவர் வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் ஆகி வராரு. அந்த சமயத்தில் தான் ஹீரோடைய தம்பி டீ இருக்கான் இல்லையா, அவனுக்கு அந்த லின் என்ன பண்ணுறான்னா, நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்கிற விஷயத்த நியூஸ் ஆர்டிக்கலில் வந்த கிளிப்போட வந்துட்டு அப்படியே கட் பண்ணி அவனுக்கு அனுப்பி விட்டுடுறா. ஸோ அதை பார்த்துட்டு இவன் வந்து வானத்துக்கும் பூமிக்கும் கூச்சிட்டு இருக்கான். இப்போ இவங்க எல்லாரையும் ஒன்றா பார்த்தோன்னே அவனுக்கு ரொம்பவே காண்டேறிடுது. அண்ணனை தான் நம்ம ஹீரோவை போட்டு செமையை அடிக்கிறதுக்காக ஆரம்பிச்சிடுறான். அவங்க அப்பா அம்மாவும் சேர்ந்து சண்டையை விலக்கி விட்டு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அவனும் யாராவது என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னீங்களா, ஹீரோயினை வந்துட்டு அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு சொல்லிட்டு இருக்கீங்க போல், அவனுக்கு அவன் மேலே இன்ட்ரெஸ்டே இல்லைன்னு சொன்னான், அப்புறம் எதுக்காக அவனை கல்யாணம் பண்ணிக்க போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்துறான். அம்மாவும் அவங்க அப்பா வந்துட்டு உடம்பு சரியில்லாமல் இருக்காருன்னு சொல்கிறதுக்காக ஆரம்பிக்கிறாங்க. அதுக்குள்ளே ஹீரோடைய அப்பாவும் அவங்கள தடுத்து நிறுத்திட உடனே அவரோட இன்டென்ஷனை புரிஞ்சுக்கிட்டு இவங்களும் மாற்றி சொல்லிடுறாங்க. அதாவது ரெண்டு பேரும் வந்துட்டு லவ் பண்ணிட்டு இருக்காங்க, அதனால
தான் கல்யாணத்துக்கு நாங்களும் ஒத்துக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு இவன் நம்பவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். எனக்கு ஹீரோயினை பற்றி நல்லா தெரியும், அவள் கண்டிப்பாக இவனை மாதிரி கேவலமான ஒருத்தனால கல்யாணமே பண்ணிக்க ஒத்துக்கவே மாட்டா. நீங்கள் எல்லாரும் சேர்ந்து என்னமோ பண்ணிகிட்டு இருக்கீங்க, அதனால தான் அவள் இந்த அளவுக்கு வந்துட்டு போயிருக்கா, ஆர்டிக்கலும் பப்ளிஷ் ஆகிருக்கு அப்படின்லாம் சொல்ல நம்ம ஹீரோவும் அதெல்லாம் எதுவும் இல்லை, அவள் ஒத்துக்கிட்டு தான் நடக்குது அப்படின்னு சொல்கிறான். இல்லை, நீ எனக்கு வந்துட்டு பிடிச்சிருக்க பொண்ணுன்னு தெரிஞ்சோ அவளை என்கிட்டேருந்து ஸ்டீல் பண்ணுறதுக்காகத்தான் இந்த வேலையை பார்த்துட்ருக்கேன், நான் நிம்மதியாக இருக்கிறது உனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை ப்ளேம் பண்ண ஹீரோவும் நீ வேணா அவகிட்டே போய் கேட்டுப்பாரு, அவள் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாளா இல்லை யாராவது கட்டாயப்படுத்தணுமா என்னன்னு சொல்லிட்டு, அப்புறம் உனக்கு தெரியும், அவளும் நானும் வந்துட்டு நிஜமாவே இப்போ லவ் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்ல அவனும் கோவப்பட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். ஸோ அதுக்கு பிறகு அந்த லினுக்கு கால் பண்ணிவிட்டு நீ எனக்கு ஒரு ஆஃபர் கொடுத்தல, நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒன்றா ஒர்க் பண்ணி எங்கள் அண்ணனையும் அப்புறம் என் ஃப்ரெண்டையும் வந்துட்டு பிரிக்கலான்னு சொல்லிட்டு, ஸோ அந்த பிளானுக்கு நான் இப்போ ஓகே சொல்கிறேன், அவங்க 2 பேரும் பிரிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். பிறகு அவன் தனக்குள்ளவே வந்து முணங்கிக்கிறான். அதாவது ஹீரோயின் தனக்கு கிடைக்கல அப்படின்னு சொன்னால் அவள் வேறு யாருக்குமே கிடைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. கொஞ்ச நாளில் ஹீரோடைய அப்பாவும் ஹீரோயினோட அம்மாவை பார்க்கணும்னு சொல்லிட்டு வர சொல்கிறாங்க. ஸோ எதுக்காக இந்த மீட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அவங்களும் கல்யாணத்தை பற்றி பேசுறதுக்காகத்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோட அப்பாவும் ஹீரோயினோட அம்மா வந்து கல்யாணத்துக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவங்களும் நான் எப்படி அங்கே வருவேன், அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுக்கிறாங்க. அதே மாதிரி ஹீரோடைய அம்மாவுமே வந்துட்டு ஆக்சுவலாக அவங்களாம் எதுக்கு, அவங்க இங்கே வந்தாங்கன்னா நம்ம எல்லாத்துலேயும் பிளான்லாம் மாட்டி சொதப்பிடுவோமே, இந்த மாதிரி லோக்கலான ஆளுங்க அங்கே வர முடியுமா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்க அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், ஆனால் யாருமா இருந்தாலும் சரி பொண்ணோட கல்யாணத்தை பார்க்கணும்னு ஆசைப்படுவாங்கல்ல, உங்களை சந்தேகப்படாத அளவுக்கு நான் சூப்பராக பிளான் பண்ணிடுறேன், அதனால் நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க, கல்யாணத்துக்கு மட்டும் வந்துருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. அந்த சமயத்தில் தான் இங்கே வீட்டில் ஹீரோயினோட தங்கச்சியும் ஹீரோயினோட ஃப்ரெண்டும் பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோயின் வந்துட்டு ரொம்ப கொடுத்து வச்சவ, இந்த மாதிரி வந்துட்டு லைஃப்பில் அவளுக்கு லக்கு கிடைச்சிருக்கு, இப்படி ஒருத்தனை கல்யாணம் படிக்க போகிறா அப்படிலாம் சொல்லிட்டு இவங்க பேசிகிட்டு இருக்க சமயத்தில் தான் கரெக்டாக அங்கே வந்துடுறான். ஸோ நம்ம ஹீரோயினுக்கு கல்யாணம் ஆக போதுங்கிற விஷயத்த அவன் அவங்க பேசுறதுலேருந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறான். ஹீரோயின் யாரை கல்யாணம் படிக்க போகிறா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்க இவங்க 2 பேரும் அப்படியே பெந்த முடிச்சுட்டு இருக்காங்க. ஹீரோயினையும் அவங்க அம்மாவையும் வீட்டில் ட்ராப் பண்ணுறதுக்காக வரான். அந்த சமயத்தில் கரெக்டாக அங்கே இருந்திருக்கான் இல்லையா. ஸோ இவனை பார்த்த உடனே அவனுக்கு தெரிஞ்சு போயிடுது நம்ம ஹீரோ தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறான்னு சொல்லிட்டு. இவங்க 2 பேருக்கும் தான் ஏற்கனவே வந்துட்டு ஆகாது இல்லையா. ஸோ இப்போ இவனும் நம்ம ஹீரோயின் கிட்ட நீ நிஜமாவே கல்யாணம் படிக்க போறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஹீரோயினும் உனக்கு எப்படி தெரியும், அதுக்குள்ளே எப்படி நியூஸ் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க. அவளை தரன்னு எடுத்துக்கிட்டு அவனோட பைக்கில் உட்கார வச்சு ஓடி போயிடுறான். ஸோ ஹீரோவும் அவனை ஃபாலோ பண்ணிக்கிட்டே காரில் வந்துட்டு போகிறதுக்காக ஆரம்பிக்கிறான். நியர்வியும் கொஞ்சம் தூரம் ட்ரை பண்ணிகிட்டே போயிட்டு அப்புறம் ரோட் சைடில் நம்ம ஹீரோயின் வந்துட்டு நிறுத்த சொன்னானே நிறுத்துறான். நம்ம ஹீரோயினும் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு தெரிஞ்சு தான் பண்ணுறீங்களா சீனியர், ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை கேட்டுட்டு இருக்க. உனக்கு என் மேலே அக்கறையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். நான் எப்படி உங்கள் மேலே கேர் இல்லாமல் இருப்பேன், எனக்கு நிஜமாவே உங்கள் மேலே அவ்வளோ அக்கறை இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்ல இவனும் அவள் லவ் பண்ணுறா அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவகிட்ட வந்து கொஞ்சம் கையெல்லாம் பிடிச்சி பேசுறதுக்காக ஆரம்பிக்க நம்ம ஹீரோயினும் நான் சொன்ன கேர் வேறு, நீங்கள் நினச்சிட்டு இருக்க கேர் வேறு, நான் உங்களை என்னோட பிரதர் மாதிரி நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. பிரதருங்கிற வார்த்தையை தவிர வேறு எதுவுமே என்கிட்ட நீ யூஸ் பண்ண மாட்டியா, இதனால் வந்துட்டு என்னை அதை தாண்டி பார்க்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கேட்குறான். நம்ம ஹீரோயினும் இப்பெல்லாம் பேசாதீங்க அப்படின்ன உடனே அவன் அவளை டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டு என்னை விட்டுட்டு மட்டும் போயிடாத, இந்த கல்யாணம்லாம் வேண்டாம், இந்த கல்யாணத்தை நிறுத்திடு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்கான். ஹீரோவும் கரெக்டாக அப்போ தான் அங்கே வந்து சேர்றான். இவங்க 2 பேரும் கட்டி பிடிச்சிட்டு இருக்கிறத பார்த்தோன்னே அவனுக்கு செம்மையாக காண்டேறிட்டு இருக்கு. அப்போ தான் அவனுக்கு குரல் கொடுக்க நம்ம ஹீரோயினும் ஒரு வழியாக பிடிச்சி தள்ளி விட்டுட்டு வேகமாக நம்ம ஹீரோ கிட்ட போயிட்டு அவன் கோவப்படுறதை பார்த்துட்டு அவனை எப்படியாவது டிஸ்ட்ராக்ட் பண்ணுமேன்னு சொல்லிட்டு என்னை இங்கேருந்து சீக்கிரமாக வேற எங்கேயாவது கூப்பிட்டு போயிடுங்களேன் அப்படின்னு சொல்கிறா. நம்ம ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு அவளை ட்ரைவ் பண்ணிட்டு கூட்டிகிட்டு போகிறதுக்காக ஆரம்பிக்கிறான். நம்ம ஹீரோயின் அப்படியே அழுகிறதுக்காக ஆரம்பிச்சிடுறா. காரணம் கேட்கும்போது நம்ம ஹீரோயினோ என்னோட பர்சனல் விஷயத்தில் நீ தலையிடாத, நானும் உன் பர்சனல் விஷயத்தில் தலையிட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். ஹீரோவும் சரின்னு ஒத்துக்கிறான். அதுக்கு அப்புறம் கொஞ்ச நாள்லேயே வந்துட்டு ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. ஹீரோயினுடைய அம்மாவை பார்த்தோன்னா அவங்க ஒரு மல்டி மில்லியனர் ஹாங்காங்கில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள எல்லாருக்கும் முன்னாடி அறிமுகப்படுத்தி இந்த வெட்டிங்க்கு வந்து இன்வைட் பண்ணி அவங்களையும் ஒரு கெஸ்ட்டாக வந்து உட்கார வச்சிடுறாங்க. ஸோ அதனால் இவங்க எல்லாருக்கும் முன்னாடி தான் வந்துட்டு இவங்களுக்கு கல்யாணமும் நடக்குது. நம்ம ஹீரோடைய அம்மாவும் ஹீரோ தனியாக கூட்டிகிட்டு போய் பேசிகிட்டு இருக்காங்க. நீ இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டதுக்கு உங்கள் அப்பாக்காக மட்டுமா இல்லை வந்துட்டு அந்த பொண்ணு மேலே நிஜமாவே உனக்கு ஃபீலிங்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நம்ம ஹீரோவும் சத்தியமா அப்படிலாம் எதுவும் கிடையாது அப்படின்னு உடனே அவங்க அம்மாவும் உனக்கு அப்படி ஏதாவது இருந்தால் என்னால் ஏற்றுக்கவே முடியாது, ஒரு மெக்கானிக்கை போயிட்டு என்னோட மருமகளாக ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. 2 பேரும் பேசிட்டு இருக்கிறத நம்ம ஹீரோயின் எதாச்சும் வந்து அந்த பக்கத்துலேருந்து கேட்க ஆரம்பிச்சிடுறான். அப்போ நம்ம ஹீரோவும் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்கம்மா, இந்த கல்யாணம் வந்துட்டு நான் கம்பெனிக்காக தான் பண்ணிகிட்ருக்கேன், அப்பாக்காக தான் பண்ணிகிட்ருக்கேன், இந்த கம்பெனி என் கைக்கு வரணும், அவ்வளோதான், அப்பா ஆசைப்படி நடக்கிறதுக்காகத்தான், மற்றபடி எல்லாம் வேறு எதுவும் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் ஒரு மெக்கானிக்கை போய் என்னோட ஒய்ஃபாக நான் எடுத்துப்பேனா, சத்தியமாக வந்துட்டு ஒரு மெக்கானிக் என்னால் காதலிக்க முடியாது அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோனுக்கும் செமையாக வந்துட்டு கோவம் வர ஆரம்பிச்சிடுது. ஒரு மெக்கானிக்னா உங்களுக்குலாம் இலக்கரமாக போயிடுச்சா, இந்த மெக்கானிக்கால் என்ன பண்ண முடியும்னு காட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. அன்னைக்கு ஈவினிங்கே எல்லாருமா சேர்ந்து ஒரு ரிசப்ஷனுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ரிசப்ஷனுக்கு எல்லாரும் கெஸ்டெல்லாம் வந்துட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோயினை தேடிட்டு அவங்க செக்ரட்டரி போகிறாங்க. ஆனால் பார்த்தா அங்கே ஹீரோயின் இல்லை. ஸோ அவங்களும் இந்த விஷயத்தை வந்து சொல்கிறாங்க. ஹீரோயின் அந்த ரூம் ஃபுல்லாக தேடிட்டேன், எங்கே போனான்னு தெரில, எதுவுமே சொல்ல அப்படின்னு சொல்ல உடனே எல்லாரும் பதட்டப்படுறதுக்காக ஆரம்பிக்கிறாங்க. நியூவும் அவனோட ஃபேமிலியை மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. நம்ம
நம்ம ஹீரோவும் கெஸ்டெல்லாம் இவ்வளோ நேரம் காத்திருக்கனால கொஞ்சம் கடுப்பாகிறாங்க அப்படிங்கிற விஷயம் கேள்விப்பட்டுக்கிட்டு நானே போய் இதை ஹேண்டில் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மைக் எடுத்துகிட்டு போயிட்டு மேலே ஏறிடுறான். அப்போ அவனும் என்னோட வெட்டிங்க்கு அப்புறம் என்னோட ரிசப்ஷனுக்குன்னு எல்லாரும் வந்துட்டு என்னை வாழ்த்துனதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ், ஆனால் ரிசப்ஷன் இங்கே பெருசாக வந்துட்டு நடக்க போகிறதில்ல, இதோட இங்கே முடிஞ்சு போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இதை கேட்டுட்டு எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. அப்போ தான் டக்குன்னு ஒரு டோர் ஓப்பன் பண்ணி நம்ம ஹீரோயின் அந்த இடத்துலேருந்து வந்துட்டுருக்கா. ஆனால் வந்தது பிரைடல் கவுனில் இல்லை, அதுக்கும் மேலே ஒரு மெக்கானிக் சூட்டையும் போட்டுட்டு தான் வந்திருக்கா. அவளை பார்த்தோன்னே எல்லாருமே வந்துட்டு ஷாக் ஆகிடுறாங்க. நம்ம ஹீரோடைய அம்மாக்கோ தலை சுற்றுறதுக்காக ஆரம்பிச்சிடுது. இப்படி எல்லாருக்கும் முன்னாடி அசிங்கப்படுத்துறாளே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அவங்க மணங்கிட்டு இருக்க, நம்ம ஹீரோவுமே என்ன இப்படி வியர்டாக வந்திருக்கா அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டு இருக்கான். ஹீரோயின் பக்கத்தில் வந்தோடனே அவகிட்டே கொஸ்டின் பண்ணுறான், என்ன ட்ரெஸ் போட்டு வந்திருக்க, ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை நானாக தான் இருக்கேன், நான் ஒரு மெக்கானிக் தானே, ஸோ என்னோட ட்ரெஸ்ஸை நான் போட்டுக்கிறதுல ஒன்றும் தப்பு கிடையாது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்கிறா. இதை கேட்டுட்டு ஹீரோக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்போ தான் இந்த சுச்சுவேஷன்லாம் ஹேண்டில் பண்ணுற மாதிரி நம்ம ஹீரோவுடைய அப்பாவுடைய செக்ரட்டரி வந்து பேசுகிறதுக்காக ஆரம்பிக்கிறாங்க. லைக் வந்து ஹீரோயினும் இப்போ ஹீரோவோட கம்பெனியில் ஒர்க் பண்ணுறதுக்காக ஆரம்பிச்சிருக்கான் இல்லையா. ஸோ லைஃப்பில் எல்லாமே பாதி பாதின்னு இவங்க எல்லாமே பங்கு போட்டுக்கும் போது ஹீரோவுடைய ஒர்க்லேயும் இவள் பங்கு போட்டுக்கணும்னு நினைக்கிறா. அவள் ரொம்பவே வந்து ஒர்க்னால இவர் ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்கிறதுனால அவள் வந்து ஒர்க்குக்கான அந்த அவுட்ஃபிட்டை இப்போ வெட்டிங்காகவும் போட்டுட்டு வந்திருக்கா. இது ரொம்பவே பாராட்டக்கூடிய விஷயம் இல்லையா. உங்கள் எல்லாருக்கும் சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்காக தான் நாங்கள் இப்படி பிளான் பண்ணியிருக்கோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏதோ பேசி எல்லார்கிட்டையும் வந்துட்டு பாராட்டு வாங்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனால் நம்ம ஹீரோ பயந்த மாதிரி இல்லாமல் அங்கே வந்திருக்க கெஸ்டெல்லாம் இவ்வளோ பயங்கரமாக அப்ரிஷியேட் பண்ணுறதுக்காக ஆரம்பிச்சிடுறாங்க. நைட்டு இவங்க 2 பேருக்கும் ஹோட்டலில் ரூம் வந்து செட் பண்ணியிருக்காங்க ஸ்டே பண்ணணும்னு சொல்லிட்டு. ஆனால் அப்போ இவங்க 2 பேரும் சேர்ந்து யார் சோஃபாவில் தூங்குறது யார் பெட்டில் தூங்குறதுன்னு சொல்லிட்டு பயங்கரமாக சண்டை போட்டுட்டுலாம் இருந்துட்டு இருக்காங்க. ரொம்ப நேரம் எலியும் புனியமாக அடிச்சுக்கிட்டதுக்கு பிறகு நம்ம ஹீரோயின் ஒரு வழியாக ஹீரோவை ஏமாற்றி பிடிச்சி தள்ளி விட்டுட்டு பெட்ரூமில் போய் அவள் கதவை முடிக்கிறா. ஹீரோவும் வேறு வழியே இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய சோஃபாவில் தூங்குறான். தூங்கி கொஞ்ச நேரத்துலேயே விழுந்து கை கால் எல்லாத்துலேயும் அடிபட்டு அப்படியே புலம்பிட்டு இருக்கான். அந்த சமயத்தில் தான் நம்ம ஹீரோயினுடைய ரூம் டோர் பொறுமையாக வந்துட்டு திறக்க ஆரம்பிக்குது. ஹீரோவும் வந்துட்டாளா, நல்ல வேலை என் வழிக்கு இப்போயாவது வந்தாலே, இதை முன்னாடியே பண்ணி தொலைச்சிருக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு பேசிகிட்டே இருந்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் பார்த்தோன்னா தூக்கத்தில் நடந்து வந்துட்டு இருக்கா. இது தெரியாமல் நம்ம ஹீரோவும் சீக்கிரம் என்கிட்ட மன்னிப்பு கேட்டு உள்ளே கூப்பிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டே இருக்க, ஹீரோயினோ எதுவுமே பேசாமல் அவாட்டுக்கு நடந்துட்டு இருக்கா. சரி கதவை திறந்துட்டா இவ பேசுகிறா, என்ன பேசிட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் ரூம்குள்ளே போகிறதுக்காக ரெடியாக ஹீரோயினும் ஸ்ட்ரெயிட்டாக பால்கனிக்கு போகிறா. பால்கனிக்கு போய் என்ன பண்ண போகிறா அப்படின்னு சொல்லி அவன் பார்த்துட்டு இருக்கும் போதே தோ வந்துட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் அங்கே செவரேறி குதிக்க பார்க்குறா. அதுக்கு நம்ம ஹீரோவும் இங்கேருந்து விழுந்தா எலும்பெல்லாம் வந்துட்டு உடஞ்சி போயிடும், என்ன வேலை பண்ணிட்டு இருக்க, என்ன கல்யாணம் பண்ணது உனக்கு என்ன அவ்வளோ தப்பாக போச்சா, இப்படி வந்துட்டு முதல் நாளே சாகிறதுக்கு பார்க்குற அப்படிங்கிற மாதிரிலாம் அவள்கிட்ட பேச்சு கொடுத்துக்கிட்டே இருக்கான். அதுக்கு பிறகு தான் அவள் தூக்கத்திலே நடக்கிறா, தூக்கத்தில் பேசுகிறாங்கிறத தெரிஞ்சுக்கிறான். சரின்னு அவளை தூக்கிட்டு வந்து திரும்ப பெட்லேயே படுக்க வைக்கிறான். நம்ம ஹீரோயினும் அவனை டைட்டாக பிடிச்சிக்கிட்டு நான் உன்னை விட மாட்டேன், நீ என்னை ஹக் பண்ணியே தீரணும், நீ இல்லைன்னா நான் தூங்க மாட்டேன் அப்படின்லாம் முணங்கிக்கிட்டே இருக்க, நம்ம ஹீரோவும் எனக்கு என்ன நீ கேட்டதை வந்துட்டு பண்ணிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கூடவே வந்துட்டு ஹக் பண்ணிக்கிட்டு படுத்துக்கிறான். கிட்டத்தில் கொஞ்சம் ஊத்து பார்த்தோன்னா அழகாக தான் இருக்கா, அதுக்கு எதுவும் குறை சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி தனக்கு தானே சொல்லிக்கிட்டு தூங்கியும் போகிறான். காலையில் இருந்ததுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் தான் முதல்ல கண் விழிக்கிறான். எந்திரிச்சு போகலாமா வேணாமா நம்ம யோசிச்சுட்டு இருக்கும் போதே நம்ம ஹீரோயின் டக்குன்னு வந்துட்டு கண் விழிச்சிடறான். இங்கே என்னடா பண்ணிட்டு இருக்க, பெட்ரூம்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லியும் இங்கே வந்து என்ன ஹக் பண்ணிக்கிட்டு படுத்து கிடக்கிறேன், நைட் என்னடா பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவளை கத்திக்கிட்டே இருக்க, நம்ம ஹீரோவும் பக்கி ரூம் டோரை நைட்டு லாக் பண்ணதே நீ தான், அப்புறம் எப்படி நான் உள்ளே வந்திருக்க முடியும், நீ தான் நைட்டு திறந்து விட்டு ஸ்லீப் வாக்கெல்லாம் பண்ணிட்டு இருந்த அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஐயோ திரும்ப நான் தூக்கத்தில் நடக்க ஆரம்பிச்சிட்டேன்னா நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனு கேட்க, கிட்ட வந்துட்டு என்னை செடியூஸ் பண்ணுற மாதிரிலாம் பேசிட்டு இருந்தேன், அதுக்கு பிறகு நீ வாட்டுக்கு அண்ட்ரெஸ் பண்ணுறதுக்காக ஆரம்பிச்சுட்டு என்ன வேற கம்பல் பண்ணி ரூம்குள்ளே வந்து கூட்டிகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் என்னெல்லாம் நடந்திருக்குமோ அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்ல, ஹீரோயினும் சும்மா வந்துட்டு நடிக்காத, இந்த மாதிரி நான் பண்ண மாட்டேன்னு எனக்கே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவட்டுக்கு ஓடிட, நம்ம ஹீரோவும் இவளை டீஸ் பண்ணும்போது ரொம்ப க்யூட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரசிச்சுட்டு இருக்கான். வீட்டில் இவங்க 2 பேருக்கும் ஸ்பெஷலாக சொல்லிட்டு ஒரு ரூம் வந்து செஞ்சு வச்சுருக்காங்க. அதாவது ஒரு ரூம்குள்ளே இன்னொரு ரூம் இருக்கிற மாதிரி ஒரே ஒரு டோர் மட்டும் தான் இவங்க 2 பேரையும் செப்பரேட் பண்ணுங்கிற மாதிரி தனித்தனியாக பெட்ஸ் எல்லாம் போட்டுட்டு அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹீரோவோட அப்பா அதுக்கப்புறம் ஹீரோனுக்கு வீட்டெல்லாம் சுற்றி காட்டி இந்த வீட்டில் நீ எங்கே வேணாலும் போய்க்கலாம், எதை வேணாலும் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த பக்கம் ஹீரோவுடைய அம்மாவும் ஹீரோ தனியாக கூட்டு போய் பேசுகிறாங்க. நேற்று நைட்டு உங்கள் 2 பேருக்குள்ள ஏதாவது நினச்சேன்னு சொல்லிட்டு, நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் எதுவுமே கிடையாது, நாங்கள் 2 பேரும் ஒரே பெட்டில் ஒன்றா ஸ்லீப் பண்ணோம், அது மட்டும் இல்லாமல் அந்த மாதிரி கிடையாதுன்னு சொல்லிட்டு ஹீரோனுக்கே சப்போர்ட் பண்ண அவங்க அம்மாவுக்கும் சமயம் காண்டிடுது, ஒரு நாளே அவளுக்கு சப்போர்ட் பண்ணுறாளே அப்படின்னு சொல்லிட்டு. அந்த சமயத்தில் தான் லின் அவங்க வீட்டுக்கு வரா. ஸோ அங்கே வந்ததுக்கப்புறமா ஹீரோடைய அம்மா கிட்ட அவள் பேச்சு கொடுத்துட்டே வந்துட்டு ஹீரோவை அவுட்டிங்காக கூப்பிட்டு இருக்கா. அப்போ தான் அவளும் அங்கே ஹீரோயின் வேலை செஞ்சுட்டு இருக்கிறத பார்க்குறா. நம்ம ஹீரோயின் சும்மா இருக்க முடியாமல் ஏதாவது வேலை செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து தோட்டக்காரங்க வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அவங்கள்ட்ட இருந்து வேலையை வாங்கி செஞ்சுட்டு இருக்கா. இதை பார்த்துட்டு தான் இந்த லின்னு கொஸ்டின் பண்ண ஹீரோட அம்மாக்கோ ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி வாரி போடுது. ஹீரோயினும் ஸ்விம்மிங் பூல் எல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அங்கே செடி வந்துட்டு ஒரு சைடு கோணலாக இருக்கேன்னு பார்த்துட்டு இருக்கா. அந்த செடியில் ஒரு புழு இருக்கிறதையும் பார்த்துட்டு அந்த புழு ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு அவள் பார்த்து ரசிச்சுட்டு இருக்கா. அப்போ தான் கரெக்டாக இவங்க 3 பேர் அங்கே வந்து சேர ஹீரோடைய அம்மாவும் நீ என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வாய்ஸ் ஏற்றுறாங்க. உடனே நாம ஹீரோனும் நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. இல்லை இந்த
மாதிரி வந்துட்டு தோட்டக்காரங்க மற்ற வேலைக்காரங்கெல்லாம் செய்ய வேண்டிய ஆள் நீ செஞ்சிட்ருக்கே, பார்த்தா பணக்கார குடும்பத்து பொண்ணு மாதிரி உனக்கு தெரியல, யாரோ வந்துட்டு அப்பா அம்மா ஒரு வேளை சொத்துக்கே வந்துட்டு கஷ்டப்பட்டு குடும்பத்துலேருந்து வந்த மாதிரியில் இருந்துட்டுருக்க அப்படின்னோடனே நம்ம ஹீரோயினுக்கு அவங்க அப்பா அம்மா பற்றி பேசினோடனே ரொம்ப சுருக்குன்னு ஆயிடுச்சு. உடனே அவளும் நம்ம ஹீரோவை அப்படியே லின்கிட்டேருந்து பிடிச்சி இழுத்துக்கிட்டு, பாருங்கள் என்னை வந்து எப்படி பேசுகிறான்னு, எனக்காக சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட அப்படியே கொஞ்சம் மாதிரி பேசிகிட்டு இருக்க. லின்னும் நம்ம ஹீரோயினை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு அவள் நம்ம ஹீரோவோட கையை கொடுத்துக்கிறா. பார்த்தோன்னே நம்ம ஹீரோனுக்கு கொஞ்சம் கடுப்பாயிடுது. உடனே அவள் அந்த செடியில் இருக்கக்கூடிய புழு எடுத்துகிட்டு போயிட்டு லின்னோட கையை பிடிச்சி இழுத்து, உனக்கு ஒரு கிஃப்ட் வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அவள் கையில் கொடுக்க, அதை பார்த்துட்டு லின்னு பயங்கரமாக அலறிக்கிட்டு தூக்கி வீச அது ஹீரோவுடைய அம்மா மேலே போய் விழுகுது. அடுத்த ஹீரோவோட அம்மாவும் அதை பிடிச்சி தூக்கி போட திரும்ப லின்னு மேலே விழுகுது. இவங்க 2 பேர் சேர்ந்து ஒருத்தர் மேலே ஒருத்தர் போட்டுக்கிட்டு பயங்கரமாக அலறி துச்சிட்டு இருக்கிறத நம்ம ஹீரோயின் பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டு சிரிச்சிட்டு இருக்கா. இதை நோட்டீஸ் பண்ணுற நம்ம ஹீரோவும் அவளை பார்த்து அப்படியே முறைச்சிட்டு இருக்க. நம்ம ஹீரோயின் சத்தமே போடாமல் அப்படியே அங்கேருந்து எஸ்கேப் ஆகுறா. ஆனால் அவன் ஹீரோ அவளை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்துட்டு, நீ எதுக்காக எங்கள் அம்மாவை இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கனோடனே, உங்கள் அம்மா நான் ஒன்றுமே பண்ணலை, அந்த லின் தானே உங்கள் அம்மா மேலே தூக்கி போட்டா, ஸோ அவகிட்ட போய் சண்டை போடு. அது மட்டும் இல்லாமல் இதை நான் ஒன்றும் ஆரம்பிக்கல, என்னுடைய அப்பா அம்மாவை தப்பாக பேசினால தான் நான் இந்த மாதிரி பண்ணேன். உன்னோட அப்பா அம்மாவை யாராவது தப்பாக பேசினா நீ சும்மா இருப்பியா? நீ சும்மா இருந்தனா தான் என்னாலே சும்மா இருக்க முடியும், உன்னால் இருக்க முடியாதுல்ல, அப்போ இந்த விஷயமா என்கிட்ட பேசாத அப்படின்னு சொல்லிட்டு அவட்டு கிளம்பி போயிட. நம்ம ஹீரோவும் அவள் சொல்கிறது ஞாபகம் தானே இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கான். அடுத்த சீனில் பார்த்தோன்னா நம்ம ஹீரோயின் அவங்க ஹீரோவுடைய அப்பா வந்துட்டு ஜிம்முன்னு சொல்லிட்டு காட்டின ரூமில் வந்து ஒர்க் அவுட் பண்ணலான்னு சொல்லிட்டு வரா. அங்கே பார்த்தோன்னா ஏற்கனவே நம்ம ஹீரோ இருந்துட்டுருக்கான். அதனால இவளுக்கு ஒழுங்காக ஒர்க் அவுட்டே பண்ணதில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் டீச் பண்ணுறதுக்காக ஆரம்பிக்கிறான். நம்ம ஹீரோயினும் வந்து ஒரே ஒரு பஞ்ச் பண்ணேன்னா அதுக்கப்புறம் நீ நாக் அவுட் ஆகிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. எங்கே வந்து செஞ்சு காட்டம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் டான் பண்ணிக்கிட்டே இருக்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து அப்படியே கொஞ்சம் ஃபைட் பண்ணுறதுக்காக கேம் பண்ணுறதுக்காகலாம் ஆரம்பிக்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோனும் கால் ஸ்லிப் ஆகி ஹீரோ மேலே விழுக 2 பேரும் அப்படியே ஐ கான்டாக்ட் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு கிஸ் பண்ணுற மாதிரி ஒரு ரேஞ்சுக்கு போகிறாங்க. அதுக்குள்ளே ஹீரோடைய மொபைல் அடிக்க 2 பேரும் அப்படியே பிரிஞ்சிடுறாங்க. பிறகு இவங்களும் ஃபைட் பண்ணுறங்கிற பேரில் நம்மளுக்காக ரொமான்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் காட்டிகிட்டு இருக்க. அதுக்கு பிறகு ஆஃபீஸ்க்கும் ஒன்றா வந்துட்டு கிளம்புறாங்க. ஸோ அந்த சமயத்தில் தான் செக்ரட்டரியோட கார் வந்து ரிப்பேர் ஆகி அவங்க நடு ரோட்டில் நின்றுட்டு இருக்கிறத பார்க்குறாங்க. ஸோ நம்ம ஹீரோவும் என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு கேட்க, அவங்களும் வண்டி வந்துட்டு ஏதோ ப்ராப்ளம் என்னன்னு தெரில அப்படிங்கிறாங்க. நம்ம ஹீரோவும் ஒரு மெக்கானிக்கு கால் பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, அதுக்கு நம்ம ஹீரோயினும் நான் மெக்கானிக் தானே படிச்சுட்டு வந்திருக்கேன், அப்புறம் இதுக்கு இன்னொரு மெக்கானிக்கை வேறு கால் பண்ணுறீங்க, நானே இதெல்லாம் வந்துட்டு பார்த்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வாட்டுக்கு என்ஜினில் ஏதோ ஒர்க் பண்ணுறதுக்காக ஆரம்பிச்சிடுறா. அந்த சமயத்தில் அங்கே பக்கத்தில் வந்துட்டு நிறைய ஆட்கள்லாம் உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்க எல்லாரும் நம்ம ஹீரோயின் வந்துட்டு இந்த மாதிரி குனிஞ்சு வேலை செய்யும் போது அவளோட காலெல்லாம் வந்துட்டு பார்த்து கமெண்ட் பண்ணிட்டு இருக்கானுங்க. ஸோ இதை பார்க்குற நம்ம ஹீரோவும் அப்படியே அவளை மறைச்சி வச்சுட்டு பார்த்துட்டு இருக்கான். ஆனாலும் இந்த ஆளுங்க குறுக்குறுன்னு பார்த்துக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோ அதுக்கு பிறகு சத்தமே இல்லாமல் அவனோட கோட்டை வந்துட்டு ரிமூவ் பண்ணி நம்ம ஹீரோயினை கவர் பண்ணுற மாதிரியெல்லாம் வந்துட்டு பாவனா பண்ணுறதுக்காக ஆரம்பிச்சிடுறான். இது புரியாமல் நம்ம ஹீரோயினும் எதுக்காக என்ன உரசிக்கிட்டே வந்து நிற்கிற அப்படின்ன உடனே, என்னோட கோட் அழுக்காக இருக்குது உதறிட்டு இருக்கேன், உன்னோட வேலை என்னவோ அதை நீ பாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் கிட்ட கடிகிறான். அப்போ தான் அந்த செக்ரட்டரியும் வந்துட்டு என்ன நடக்குதுங்கிறத புரிஞ்சுக்கிறாங்க. ஹீரோட அப்பா கரெக்டான பொண்ணத்தை சூஸ் பண்ணியிருக்காங்க. கல்யாணமாகி கொஞ்ச நாள்லேயே ஹீரோ அவன் மேலே இவ்வளோ கேர் பண்ணிக்க ஆரம்பிச்சிட்டானே, தெரிஞ்சோ தெரியாமலோ அவளுக்காக வந்துட்டு ஜெலஸாக ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்துட்டு ரசிச்சுட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் ஒர்க் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நம்ம ஹீரோயினும் வந்துட்டு காரை ஸ்டார்ட் பண்ண சொல்கிறா. காரிலும் வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஸ்டார்ட் ஆகிடுது. ஸோ எல்லாருமா கிளம்பி ஆஃபீஸ்க்கு வந்துடுறாங்க. அப்போ தான் நம்ம ஹீரோனோட ஃபேஸில் இருக்கக்கூடிய க்ரீஸை பார்த்துட்டு வந்துட்டு கமெண்ட் பண்ணுறான். நம்ம ஹீரோயினும் அதெல்லாம் துடைக்கிறதுக்காக ஆரம்பிக்க அவளுக்கோ எங்கன்னு சொல்லிட்டு தெரில. அப்போ நம்ம ஹீரோவும் அவன் வந்துட்டு வைப் பண்ணி விடுறதா சொல்லிட்டு ரொம்பவே க்யூட்டாக அவங்களுக்குள்ள ஒரு மொமெண்ட் போயிட்டுருக்க. அப்போ தான் அவனோட தங்கச்சியும் சேர்ந்து அங்கே ஆஃபீஸ்க்கு வராங்க. ஸோ இவங்களுடைய அந்த க்யூட் மொமெண்ட்டை பிரேக் பண்ணுறா அந்த லின். அவளும் நம்ம ஹீரோ கிட்ட, ஆக்சுவலாக நீ அப்ராட்லேருந்து வந்ததுக்கப்புறமா என் கூட எங்கேயுமே வெளியில் போகல, அதனால என் கூட கொஞ்சம் நேரம் வெளியில் வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றா. ஹீரோ எனக்கு நிறையா வேலை இருக்குது, அப்பாவுக்கு வேறு உடம்பு சரியில்லை, நான் தான் பார்த்தாகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க. இல்லை நீ வந்து தான் ஆகணும்னு சொல்லிட்டு அவளும் ஒரு காலில் நின்றுட்டுருக்க. நம்ம ஹீரோயினும் சரி நீ போயிட்டு வா அப்படிங்கிறா. ஸோ கொஞ்ச நேரம் வந்துட்டு அந்த லீனுக்கும் நம்ம ஹீரோனுக்கும் வாக்குவாதெல்லாம் வந்த பிறகு, நீ போயிட்டு வா நான் வேலையை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவள் திரும்ப ஹீரோ கிட்ட சொல்கிறா. உனக்கும் ஏதாவது வேலை தெரியலன்னா என்ன பண்ணுவேன் அப்படின்ன உடனே, பரவாயில்ல இங்கே தான் செக்ரட்டரி இருக்காங்கல்ல அவங்ககிட்ட நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோன்னு சொல்ல, உடனே நீயும் நான் இருக்கேன், எனக்கு இந்த கம்பெனியில் தெரியாததே கிடையாது, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் கிட்ட வந்துட்டு க்ளோஸாக இருக்க மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோனும் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஆஃபரை அக்செப்ட் பண்ணிக்கிறா. 2 பேரும் ஒன்றா ஒர்க் பண்ணுறதுக்காக போயிடுறாங்க. நம்ம ஹீரோயினை அந்த பக்கமாக லின் வந்துட்டு இழுத்துட்டு போக, ஹீரோக்கு கிட்ட நம்ம ஹீரோனை தனியாக விட்டுட்டு போகிறதுக்கு மனசே இல்லை. ஆக்சுவலாக வந்துட்டு நம்ம ஹீரோனோட வாயை பிடிங்கி ஏதாவது உண்மையை கறக்கலாமான்னு சொல்லிட்டு தான் இப்போ அவளோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கான். அதே மாதிரி அவகிட்ட கொஞ்சம் பேசிகிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினும் எதுக்குமே வந்துட்டு இடம் கொடுக்காம சூப்பராக சமாளிச்சுட்டு இருந்துட்டுருக்கா. ஸோ ஒரு கட்டத்தில் வந்துட்டு அவனுக்கு காஃபி வந்துட்டு ஆஃபர் பண்ணுறான். அந்த சமயத்தில் அவள் தெரியாமல் பேசிக்கிட்டே கீழே போட்டுடுறா. அவனோட வேலையை தானே பார்த்து பழகிட்டு நம்ம ஹீரோயினும் ஆளெல்லாம் கூப்பிட்டு க்ளீன் பண்ண சொல்லாமல் டக்குன்னு வந்துட்டு அவளோட இன்ஸ்ட்ரக்ட்னால அவளே எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்போ அந்த கப்பு வந்துட்டு அவளோட கையில் கிழிச்சிருது. அதனால் கை காயமாகிடுது. ஸோ இதை பார்த்துட்டு வந்துட்டு அவளுக்கு கொஞ்சம் மெடிசன்ஸ் எல்லாம் போட்டு டென் பண்ணுறேன் அப்படின்னு அவளோட கையை பிடிச்சி பேசிகிட்டு இருக்கான். அந்த சமயத்தில் தான் லின்னும் நம்ம ஹீரோவும் அங்கே ஆஃபீஸ்க்கு வராங்க. லின்னும் கதவு ஓட்ட வெளியே எட்டி பார்த்துட்டு, அங்கே பாரு
உன் பொண்டாட்டி எவ்வளோ வேகமாக இருக்கான்னு சொல்லிட்டு கல்யாணமாக்கி கொஞ்ச நாள் கூட ஆகல, அதுக்குள்ளே எங்கள் அண்ணனை வந்துட்டு கையில் போட்டுக்கலான்னு பார்க்குறா. ஆனால் எங்கள் அண்ணனும் கொஞ்ச நாள் வியர்டாக தான் இருக்கான். ஒருவேளை எங்கள் அண்ணனுக்கு உன் ஒய்ஃப் மேலே ஃபீலிங்ஸ் இருக்கோ என்னமோ அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவை கொஞ்சம் தூண்டி விட்டுட்டுருக்கா. ஹீரோவும் அதுக்கப்புறமா என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்டு தெரிஞ்சுட்டு நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப அடிபட்டிருக்கேன்னு சொல்லிட்டு அவளுக்கு மருந்து கொடுக்குறேன்னு சொல்லி அவளை கொஞ்சிட்டுலாம் இருந்துட்டுருக்கு. இவங்க 2 பேரோட கொஞ்சலை பார்த்துட்டு அந்த லின்னும் பயங்கரமாக கோவப்பட்டுட்டே இருக்க, அதை பார்க்குற நியூவும் என் தங்கச்சியை நான் கூட்டிகிட்டு வீட்டுக்கு போகிறேன், அப்புறம் வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து இழுத்துட்டு போயிடுறான். அதுக்கு பிறகு நம்ம ஹீரோவும் ஹீரோயின் கிட்ட தனியாக இருக்கும் போது அவகிட்ட வந்துட்டு திட்டுறதுக்காக ஆரம்பிக்கிறான். இப்போ என்ன திட்டுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இல்லை முதல்ல வந்துட்டு என் தம்பி, அடுத்தது அந்த சீனியர் வி, இப்போ 3வது இவனா, நீ போகிற இடத்துலலாம் வந்துட்டு பாய் ஃப்ரெண்ட் கலெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறியா அப்படின்ன உடனே நம்ம ஹீரோயினுக்கும் கோவம் வருது. என்னோட பர்சனல் விஷயத்தில் தலையிடாதன்னு உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல, ஸோ இப்போ என்ன உனக்கு பிரச்சனை, நான் யார் கூட பழகினா உனக்கு என்ன, இல்லை எத்தனை ஆட்களை நான் கையில் வச்சுக்கிட்டா உனக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்க, நீ எத்தனை பேரானாலும் வச்சுக்கோ, ஆனால் அதெல்லாம் 2 மாதத்துக்கு பிறகு வச்சுக்கோன்னு எந்த கேள்வியும் கேட்க மாட்டேன். இப்போ என்னோட ஒய்ஃபுங்கிற பதவி உங்ககிட்ட இருக்குது, அதனால் என்னுடைய மானத்தை வந்துட்டு நீ காப்பாற்றினா தான் இந்த கம்பெனி வந்துட்டு ஒழுங்காக இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்க, நம்ம ஹீரோனும் நான் என்ன பண்ணுறேங்கிறதெல்லாம் எனக்கு தெரியும், நீ ஒன்றும் கமெண்ட் பாஸ் பண்ணாத அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். திடீர்னு அங்கே சீனியர் வி உள்ளே என்ட்ராகிறான். ஸோ அவனை பார்த்தோன்னே நம்ம ஹீரோயினும் ஷாக் ஆகிட, அவனும் நீங்கள் 2 பேரும் எதுக்காக கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கிறதெல்லாம் எனக்கு தெரியும், அதனால தான் நான் உங்ககிட்ட டீல் பேசிட்டு போகலான்ட்டு வந்திருக்கேன். ஹீரோயின் வந்துட்டு உங்கள் அப்பா கிட்ட எவ்வளோ கடன் வாங்கினாலோ அந்த பணத்தை நான் இங்கே கொண்டு வந்துட்டேன், இந்த பணத்தை நீ வச்சுக்கிட்டு மரியாதையாக ஹீரோயினை வந்துட்டு இந்த அக்ரிமெண்ட் எல்லாம் இல்லாமல் விட்டுடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, நம்ம ஹீரோயினும் இந்த விஷயம் உனக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிற மாதிரி முழிச்சிட்ருக்க, நம்ம ஹீரோவும் நீ நினைக்கிற மாதிரி இது சிம்பிளான வேலைலாம் கிடையாது, இது ஏற்கனவே வந்துட்டு எங்கள் 2 பேருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, நாங்கள் 2 பேரும் இந்த உலகத்துக்கு முன்னாடி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருந்துகிட்ருக்கோம், அதனால் நீ நினைக்கிற மாதிரி நினச்சா வந்து சேர்ந்துக்கிறது, நினச்சா விட்டுட்டு போகிறதெல்லாம் முடியாது அப்படி சொல்கிறான். அப்போ அந்த வியும் விடாமல் நம்ம ஹீரோயின் கிட்ட தனியாக பேசணும்னு சொல்ல அவனும் போய் பேசுகிறா. அந்த சமயத்தில் உங்கள் அம்மா அங்கே என்ன பிரச்சனையில் இருக்காங்க தெரியுமா, நீங்கள் என்ன வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக அவங்க கூட நடிச்சிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கமெண்ட் பாஸ் பண்ணுறான். இதை கேட்டோன்னே எங்கள் அம்மாவுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அவளும் நீ என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு அவளை கூட கூட்டிகிட்டு போயிடுறான். அதுக்கப்புறமா அந்த செக்ரட்டரியும் உங்கள் 2 பேரும் ஒன்றா போகிறத பார்த்துட்டு நம்ம ஹீரோ கிட்ட போயிட்டு அவள் யார் கூட போகிறா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நம்ம ஹீரோவும் அவளோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் கூட போகிறா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். எக்ஸ் பாய் ஃப்ரெண்டா, இவன் எங்கேருந்து வந்தான், கம்பெனிக்கே வந்துட்டு பிளான் எல்லாம் சொதப்பிடும் போல், நீ முதல்ல அவளை போய் கூட்டுவான உடனே இது வெறும் ஃபேக் மேரேஜ் தானே, அவள் அவங்க கூட போனால் எனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அசால்ட்டாக சொல்லிட்டு போயிட, அந்த செக்ரட்டரிக்கோ பயங்கரமாக டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. இவங்க 2 பேரும் வந்துட்டு ஒன்றா சுற்றுறத வேறு யாராவது பார்த்தாங்கன்னா ஏதாவது வந்துட்டு பண்ணி இந்த பிளான் எல்லாம் சொதப்பிடுவாங்களே, கம்பெனி சிஓவாக ஆக முடியாதே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்துட்டு உடனே ஹீரோட அப்பா கிட்ட போயிட்டு இந்த விஷயத்த சொல்கிறாங்க. என்னது எக்ஸ் பாய் ஃப்ரெண்டா, இதை பற்றியெல்லாம் அவன் என்கிட்ட எதுவுமே சொல்லலையே, அவன் வேறு யாராவது தப்பாக புரிஞ்சிருப்பானோன்னு உடனே இல்லை அவன் தெளிவாக சொல்கிறான் அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோடைய அப்பா வந்துட்டு டக்குன்னு இந்த விஷயத்தை பற்றி யோசிக்க ஆரம்பித்தோடனே ஸ்ட்ரெஸ்னால அவருக்கு செஸ்ட் பெயின் வர ஆரம்பிச்சிடுது. அப்படியே வந்துட்டு நெஞ்சு பிடிச்சிக்கிட்டு அவங்க உட்காந்துடுறாரு. செக்ரட்டரியோ உடனே பதட்டப்பட்டுக்கிட்டு அவங்களுடைய டேப்லெட் எடுத்து அவர்கிட்ட கொடுக்க, அவர் அந்த டேப்லெட்டை சாப்பிட்டு கொஞ்சம் காமான உடனே என் பையனை கூப்பிடு, நான் என் பையன்கிட்ட பேசணும் அப்படின்றாரு. என்னோட அம்மாவுக்கு என்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்னா, இவங்களை பற்றி நியூஸ் ஆர்டிக்கல், அதாவது ஹீரோக்கும் ஹீரோடுக்கும் கல்யாணம் ஆனதை பற்றி நியூஸ் ஆர்டிக்கலில் போட்டிருக்கிறதுனால அங்கே வந்துட்டு ஒருத்தன் பொறாம பிடிச்சவன் இருப்பான். ஸோ அவனுக்கு வந்து நம்ம ஹீரோயின் நல்லா இருந்தாலே பிடிக்காது. அவன் என்ன பண்ணுவானா, அந்த மார்க்கெட்டில் இருக்கவங்க எல்லாருக்கிட்டே போயிட்டு அந்த ஃபோட்டோஸ் அந்த ஆர்டிக்கல்லாம் காட்டி, ஹீரோயின் பாருங்கள் வேற எவனோ பணக்காரனை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருப்பான். ஸோ எல்லாருமே இப்போ சேர்ந்து அந்த காசிப் உண்மையா இல்லையா, அது ஹீரோயினா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க அம்மாவும் அது வந்துட்டு என் பொண்ணே கிடையாது வேற யாரோ அப்படிலாம் சொல்லிட்டு இருக்க, எல்லாருமே வந்துட்டு நம்ப மறுத்துட்டு அவங்கள்ட்ட உண்மையை கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயின் வந்து ஏன் கல் நெஞ்ச கரியாக இருக்கா, அவள் இதுக்காக வந்துட்டு பெத்த அம்மாவை கூட கூட்டிகிட்டு போய் வச்சுக்கல செய்யலைன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் வந்துட்டு அவங்க அம்மா ஸ்ட்ரெஸ் ஆகிட்டே இருக்காங்கன்னு இந்த விஷயத்த சொன்னது மூலமாக கேள்விப்பட்டுட்டு அங்கே வரா. ஸோ அங்கே வந்ததுக்கப்புறமா அவளும் வந்துட்டு காசப் பண்ணுறதுக்காக ஆரம்பிக்கிறா. எங்கள் அம்மாவை எனக்கு எப்படி பார்த்துக்கணும்னு தெரியும், நீங்களாம் வந்துட்டு டைம் வேஸ்ட் பண்ணாமல் உங்கள் பிள்ளைக்குட்டியை படிக்க வைக்கிற வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருக்கும் நோஸ் கட் கொடுத்து அப்படியே அங்கேருந்து அனுப்பி விட்டுட்டு, அதுக்கப்புறமா தான் அவங்க அம்மா கிட்ட ஹெல்த் எப்படி இருக்கு என்ன இதுன்னா கேட்க, நான் நல்லா தான் இருக்கேன், இவங்களாம் தான் கொஞ்சம் பிரச்சனையாச்சு, மற்றபடி வேறு எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்பாவை ஹாஸ்பிட்டலில் கொண்டு வந்து அட்மிட் பண்ணுறான் ஹீரோவும் அப்புறம் செக்ரட்டரியும் சேர்ந்து. ஸோ அந்த சமயத்தில் தான் டாக்டர் என்ன சொல்கிறாரு, இப்படி வந்துட்டு அவர் ஸ்ட்ரெஸ் ஆகிட்டே இருந்தானா அவர் இருக்கவே உத்தரவாதம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அவரோட கம்பெனினால தான் அவர் ஒரீடாக இருக்காருன்னா கம்பெனி பொசிஷனை வேறு யாராவது எடுத்துக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் அவங்க அப்பாவுக்கு வாக்கு கொடுத்துட்றான், நான் பார்த்துக்கிறேன் கம்பெனியை, நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க, நீங்கள் இனிமேல் வந்துட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். அப்போ தான் திடீர்னு அவங்க அப்பாவோடைய செக்ரட்டரியும் பார்த்து தனியாக அழுகிறதுக்காக ஆரம்பிச்சிடுறாங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் விசாரிக்க, அவங்க வந்து ரொம்பவே லாயலானவங்க, அவங்க வேலைக்குன்னு சொல்லிட்டு ஆரம்பித்த காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் நம்ம ஹீரோவோட அப்பா கூட தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால அவங்களுக்கு அவங்க பாஸ் மேலே ஒரு நல்ல வந்து ஒரு அஃபெக்ஷன் அண்ட் அட்டாச்மெண்ட் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு பாஸ் வந்து உலகத்தில் யாருக்குமே கிடைக்க முடியாது, அவ்வளோ நல்ல மனுஷன். இந்த மனுஷன் வந்துட்டு போன பிறகுன்னு யோசிச்சாலே என்னால் நினச்சி பார்க்க முடியல, என்னால் வேறு யாருக்கிலேயும் வந்துட்டு வேலை செய்யறதுக்கே என்னோட மனசெல்லாம் வந்து ஒத்துக்காது. அவர் இந்த கம்பெனி மேலே இவ்வளோ வந்துட்டு கான்சன்ட்ரேட் பண்ணுறதுக்கு காரணமே இந்த உங்கள் பையனான 2 பேர் மேலேயும் வந்துட்டு அவர் பாசம் வச்சுருக்கிறதுனால தான். அவர் வெளியில் காட்டிக்காமல் இருக்கலாம், ஒன்னையும் டீயும் வந்துட்டு எவ்வளோ வேணாலும் அதட்டெல்லாம் செய்யலாம், ஆனால் நிஜத்தில் அவருக்கு நீங்கள் 2 பேரும் தான் உலகமே.
எல்லாமே. நீங்கள் ஏதாவது பண்ணக்கூடிய ஒரு சின்ன விஷயத்தையே அவர் அச்சீவ்மெண்ட்டாக நினச்சி ஆஃபீஸில் எல்லாருக்கிட்டையும் சொல்லி அவ்வளோ சந்தோஷப்பட்டுட்ருப்பாரு அப்படிங்கிற மாதிரியெல்லாம் அவங்களும் பயங்கரமாக அழுத்திட்டுருக்க. நம்ம ஹீரோக்கும் அப்போ தான் அவங்க அப்பா வந்துட்டு எவ்வளோ தூரம் இவங்களுக்காக உழைக்கிறாரு, இவங்களுக்காக எல்லாமே பண்ணுறாருங்கிறத வந்துட்டு அவன் நோட்டீஸ் பண்ணுறான். பிறகு அவரை டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறமா அவங்க அம்மாவும் செக்ரட்டரி கிட்டேருந்து கால் வந்தோடனே பயந்து போயிட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் தான் டீயும் ஹீரோயின் எங்கே அவள் கூட வரலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நம்ம ஹீரோவும் இல்லை அவளுக்கு அப்பாவுக்கு இந்த மாதிரி ஆனதே தெரியாது, அவளோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டோட வெளியில் போயிட்டா அப்படின்ன உடனே அவங்க அம்மாவும் கோவப்பட்டு, எக்ஸ் பாய் ஃப்ரெண்டா இவளுக்கு இது வேறு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எந்த மாதிரி பொண்ணா வெறுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவளை பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்க. அவளோட அப்பாவும் பேச்சு மாற்றி அப்படியே வந்துட்டு ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லி அவங்க ஒய்ஃப் அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அப்போ தான் இங்கே தனியாக இருக்கக்கூடிய டீயும் நம்ம ஹீரோ கிட்ட வந்துட்டு கேட்குறான், அதாவது எக்ஸ் பாய் ஃப்ரெண்டுன்னு சொன்னியே அது சீனியர் வியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஆமாம் அவனை உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, எனக்கு தெரியுமாவா, ஹீரோயினுக்கு காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர்லேருந்தே அவன் மேலே ரொம்ப பெரிய க்ரஷ்ஷு, அவனை பார்த்தாலே வந்துட்டு அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலாக வந்து அவனோட பழகணுங்கிறதுக்காக தான் அவனோட ஒர்க் ஷாப்பில் ஒர்க் பண்ணுறதுக்கே ஆரம்பித்தா. அவங்க 2 பேருக்குள்ளே அங்கே ஒன்றா ஒர்க் பண்ண சேர்ந்த உடனே செம்ம பெரிய பாண்டிங் ஆச்சு. ஆனால் உங்ககிட்ட நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கணும் அப்படின்னா, நீ அவங்க 2 பேரும் ஒன்று சேராமல் இருக்கிறது தான் வந்துட்டு நல்லதுன்னு சொல்லுவேன். இல்லைனா அவள் எப்படியா இருந்தாலும் சரி அவனை தான் சூஸ் பண்ணுவா, உன்னை கழட்டி விட்டுட்டு தான் போவா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட நம்ம ஹீரோவும் ரொம்பவே குழம்பி போயிடுறான். இன்னும் அவங்க மார்க்கெட்லேருந்து வீட்டுக்கு வந்துட்டு அவங்க அம்மாக்காகன்னு சொல்லிட்டு ஃபுட்டெல்லாம் குக் பண்ணுறதுக்காக ஆரம்பிக்க, வந்துட்டு அவளுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கான். அவளும் நானே எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிக்கிறேன், இத்தனை வருஷமாக நான் தானே பண்ணிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். அப்போ தான் திரும்ப அவகிட்ட பேச்சு எடுக்கிறதுக்காக ஆரம்பிக்கிறான். உன்னோட மேரேஜை பற்றி என்கிட்ட எல்லாமே தெரிஞ்சிச்சு இல்லை, ஸோ இதுக்கு மேலே நீ என்கிட்ட நடிக்கணும்னு அவசியம் இல்லை, எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். நான் உனக்காக இருக்கேன், நான் இன்னும் உன்னை காதலிக்க தான் செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல, நம்ம ஹீரோயினும் அதெல்லாம் எதுவுமே நடக்காது, ஆக்சுவலாக என்னோட கான்ட்ராக்ட் வந்துட்டு முடியறதுக்கு 2 வருஷம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. கான்ட்ராக்ட் போட்டிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவனை கேட்க, ஆமாம் ஹீரோட அப்பாவோட நான் வந்துட்டு வாக்கு மட்டும் கொடுக்கல, கான்ட்ராக்டும் சைன் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, இனிமேல் இந்த விஷயமா பேசாதீங்க, என்னோட பதில் இதில் மாறாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறா. நான் உங்களுக்கு வெறும் பிரதர் மாதிரி தான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னும் ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவோட அப்படியே வந்துட்டு நைட்டு ஸ்டே பண்ணுறதா சொல்லிடுறா. எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க. திடீர்னு வெளியில் சவுண்டு கேட்குது. ஸோ அந்த சமயத்தில் தான் ஹீரோயின் வந்துட்டு யாருன்னு போய் பார்க்குறதா சொல்லிட்டு போக, அப்போ தான் அவங்க அம்மாவும் நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு துணைக்கு வந்துட்டுருக்காங்க. அப்போ யாரோ அவங்க வீட்டுக்கிட்ட வராங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம ஹீரோயினும் தண்ணியெல்லாம் பிடிச்சி வச்சுக்கிட்டு அந்த ஆள் மேலே அப்படியே மொத்தமாக ஊற்றி விட்டுட்டு அவன் அடிக்கிறதுக்காக கையை வாங்க, ஹீரோட அம்மாவும் அப்போ தான் வந்துட்டு அவன் மேலே டார்ச் அடிக்கிறாங்க. பார்த்தாங்க நம்ம ஹீரோ தான் வந்து நின்றுட்டுருக்கான். ஆக்சுவலாக வந்துட்டு அவன் வீட்டிலேருந்து தூக்கமே வரல, ஹீரோனை தனியாக விட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவன் தம்பி சொன்னது எல்லாத்தையும் போட்டு குழப்பிக்கிட்டு இப்போ ஹீரோயினை வந்துட்டு பார்க்கறதுக்காக தான் வந்திருப்பான். அவனோட அப்பா ட்ரெஸ் எல்லாம் கொடுத்து அவங்க வந்து போட்டுக்க வைக்கிறாங்க. ஸோ அந்த சமயத்தில் தான் இந்த டைத்தில் எதுக்கு வந்து நம்ம ஹீரோனும் சத்தம் போடுறான், உனக்கு ஃபோன் பண்ணேன் பலமுறை நீ எடுக்கலை, அதனால தான் இங்கே வர வேண்டிய கட்டாயத்தில் வந்தேன் அப்படின்னோடனே, எதுவாக இருந்தாலும் நாளைக்கு பேசிக்க வேண்டியதானே அப்படின்ன உடனே, அப்பாவுக்கு உடம்பு முடியல, ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிட்டாரு, அவர் உன்னை நீ எப்போ வருவேன்னு கேட்டுக்கிட்டே இருந்தார், அதனால தான் உனக்கு பலமுறை கால் பண்ணேன், ஆனால் நீ தான் வந்துட்டு எடுக்கலைன்றதுனால நேரில் விஷயத்த சொல்லி உன்னை கையோட கூப்பிட்டு போகலான்ட்டு வந்தேன் அப்படின்ன உடனே ஹீரோயினும் அவங்க அம்மாவும் அதை கேட்டு ஷாக் ஆகிடுறாங்க. ஹீரோயினோட அம்மாவும் அவளை திட்டுறாங்க, நீ வந்துட்டு ஃபோன் பண்ணால் எடுக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு அவளை உடனே வந்துட்டு பேக் பண்ணிட்டு கிளம்ப சொல்கிறாங்க. அவளும் சரின்னு சொல்லிட்டு கிளம்புறதுக்கு போயிடுறா. அப்போ ஹீரோயினோட அம்மாவும் நம்ம ஹீரோவை பார்த்து, என் பொண்ணு ரொம்ப வந்துட்டு கோபக்காரி தான், ஆனால் ரொம்ப நல்லவ, அவளை கொஞ்சம் பார்த்துக்கோப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் அவளை பத்திரமா பார்த்துக்கிறேன்னு ஹீரோவும் அவங்களுக்கு வாக்கு